ஒரு கட்சி கொடிக்கு இப்படி ஒரு வரவேற்பா? வேறு எந்த கட்சி கொடிக்கும் இதுவரை கிடைத்ததில்லை. இந்த கொடியால் தான் தமிழ்நாட்டிற்கு இப்படி ஒரு மாற்றம். தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய போது பல பேர் அவரை எதிர்த்தனர், பல பேர் அவரை வரவேற்றனர். அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால், அவரது சினிமா துறையிலிருந்து கூட அவருக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பின. ஆனால் அவரை கொண்டாடிய எந்த ஒரு தொண்டனும் அவரை கைவிடவில்லை. அவருக்கு பல சோதனைகள் வந்தபோதும் அவருடன் துணையாக இருந்தனர். கரூர் பிரச்சனை வந்தபோது கூட விஜய் அவ்வளவுதான், அவரது அரசியல் முடிந்துவிடும் என பல பேர் பேசினார்கள். ஆனால் அவருடைய ஒவ்வொரு அண்ணனும் தம்பியும் தங்கையும் அக்காவும் யாரும் அவரை கைவிடவில்லை. முக்கியமாக அவருடைய கொடியை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது அவருடைய தொண்டர்கள்தான். கிரிக்கெட் மைதானங்களிலும் மலைகளின் உச்சிகளிலும் வெளிநாடுகளிலும் கோவில் நிகழ்ச்சிகள் என எந்த ஒரு கொண்டாட்டத்திலும் தமிழக வெற்றி கழக கொடி இடம்பெறாமல் இருக்காது. கட்சி தொடங்கிய 2 வருடத்தில் ஆட்சியை பிடிக்க வைத்தது இந்த கொடியும் அவருக்காக உயிரை கொடுக்கும் தொண்டர்களும் மக்களும் தான்.